துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையின் அதிபதியே, மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்விலே நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவனாயிருந்து எல்லாரையும் நடத்துகிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவனாயிருந்து எங்களை கிருபையாய் நடத்துகிறபடியினால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையை விளங்க பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவைகளை நடப்பிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். வரங்களை அளிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்துகிற பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இரட்சகராகி எங்கள் தேவனை துதிக்கிறோம். மீட்பராகி எங்கள் ராஜாவை துதிக்கிறோம். மேசியாவாகி எங்கள் தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். மகத்துவங்களின் தேவனாகிய உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டி இருக்கிற அளவில்லாத உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவையும் உம்முடைய சகாயத்தையும் நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்கள் வாழ்விலே நீ செய்கிற எல்லா புதுமைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எத்தனை பெரிய தேவன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்கு எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கி எங்களை எல்லா இடங்களிலேயும் நீ நடத்தி வருகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவன்,
மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை தப்பின சிலராகிய எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை ரட்சித்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் என்று சொல்லுகிற இடத்தை கொடுத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் உம்மை அறிய முடியாதவர்களாய் இருந்த எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க உம்மாலே கொஞ்ச நேரமாவது கிருபை எங்கள் கண்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே, பாவத்திலே, சாபத்திலே மறித்து நாங்கள் ஆண்டவரை அழிந்து போகாதபடிக்கு பாவங்களிலும் சாபங்களிலும் மறித்தவர்களாயிருந்த எங்களை உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை உயிர்ப்பித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை அனுதினமும் நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் அதிகம் அதிகமாய் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்கி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து ஜபிக்கலாம். பிரியமானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எலியாவோடு இடைபடுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எலியா கருத்தாய் செபித்து 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடிக்கு தடை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜபத்தை கேட்டு ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவின் காலத்திலே 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடி தடுத்தான். பிறகு ஜபம் பண்ணினான், மழை பெய்ந்தது. ஆனால் இந்த சம்பவத்திலே கர்த்தர் அவனை கேரி தாற்றங்கள்ல போயிரு, அங்கே ஒளிந்து கொண்டிரு, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். பிறகு அந்த தண்ணீர் வற்றி போய்விட்டது, காகங்கள் நின்று போய்விட்டது. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்க போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே அவன் எழுந்து புறப்பட்டு சாரிபாத்துக்கு போகிறான்.
அங்கே ஒலிமுக வாசல்ல வந்தவுடனே அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். நன்றாக நாம் கவனிக்கணும். வேதத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு உடை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உடை, கல்யாண விருந்துக்கு போகிறவர்களுக்கு ஒரு உடை, இப்படி உடையிலே வித்தியாசமான உடைகள் இருக்கிறது. இந்த கைம்பெண்ணை எப்படி அவன் கண்டுபிடித்திருப்பான் என்றால், கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை அவள் உடுத்தி இருந்ததினாலே அந்த காரியத்தை அவன் விளங்கிக் கொள்ள முடிந்தது. நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, யூதா தன்னுடைய மருமகள் தாமாரிடத்திலே பிரவேசிக்கிறார். அந்த தாமார் கணவனை இழந்து இருந்த நேரத்திலே அவள் சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்பது இஸ்ரவேல் உடைய ஒரு பிரதான காரியம். ஒரு மூத்தவனுடைய புருஷன் அதாவது மூத்தவனுக்கு மனைவியாய் வந்தவள் பிள்ளை பெறாவிட்டால், மூத்தவன் இறந்து விட்டால் இளையவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுப்பார்கள். அவளுக்கு அவன் சுதந்திரத்தை ஏற்படுத்த வேண்டும் மூத்தவன் பேரில். அப்படி அவன் செய்யாவிட்டால், அவன் இறந்து போனால் மூன்றாவது நபர் அப்படி காரியத்திலே ஈடுபட்டு மூத்தவன் பெயரிலே பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். இது ஒரு நியதி. இங்கே யூதாவுடைய 3 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். முதலாவது ஒருவன் துன்மார்க்கமாய் இருந்ததினாலே கர்த்தர் அவனை எடுத்து விடுகிறார். இரண்டாவது அவன் தன் வித்தை தரையிலே விட்டதினாலே, அது தன்னுடைய சந்ததியா இருக்காது என்று விட்டதினாலே அவனை ஆண்டவர் அடித்து கொல்லுகிறார். மூன்றாவது பையனுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஆகவே அவள் தன் தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கும்படி அனுப்பிவிடுகிறார். அவள் கைம்பெண் உடைகளை உடுத்தி கொண்டு தகப்பன் வீட்டிலே இருக்கிறார். மயிர் கத்திருக்கிறதற்கு யூதா வருகிறான் என்று கேள்விப்பட்டு அந்த தாமார் கைம்பெண்மைக்குரிய உடைகளை களைந்து போட்டு சுமங்கலிக்குரிய உடைகளை தரித்து கொண்டு, அங்கே வேசிகளுக்கு என்று ஒரு உடை இருக்கிறது, அப்படி அவள் வேசித்தனத்துக்குரிய ஒரு உடையை தரித்து கொண்டு நீரூற்றண்டையிலே வந்து உட்கார்கிறார். அங்கே அவளை கண்டு அழைக்கிறான், அவளோடு பிரவேசிக்கிறான். பின்பு பாரேஸ் பிறக்கிறான். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு ரொம்ப விசேஷமான செய்திகள். அப்பொழுது அவள் கர்ப்பிணியா இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு யூதா அவளை கொலை செய்ய நினைக்கிறான். யூதாவினிடத்திலே அவள் வாங்கின அடைமானத்தை, இந்த அடைமானத்துக்குரியவன் எவனோ அவன்தான் இந்த கர்ப்பத்திற்கு காரணம் என்று சொன்ன. அப்படி அந்த கைமென்மைக்குரிய உடைகளை உடுத்தி கொண்டு இருந்தவள் கலைந்து விட்டு வேசிக்குரிய உடைகளை உடுத்தி கொண்டு யூதாவோடு பிரவேசித்து பாரேஸ் என்கிறவனை பெறுகிறாள். அவள் அவனோடு பிரவேசித்த பிறகு அந்த மறுபடியும் கைம்பெண்மைக்குரிய உடைகளை உடுத்தி கொண்டு, அப்படி அந்த கைம்பெண்ணுக்குரிய உடைகள் உடுத்தி இருக்கிறதை பார்த்து இங்கு அவள் கைம்பெண் என்று அறிந்து அவளிடத்திலே எலியா கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறான். அவள் கொண்டு வர போகிற போது என்று வேதம் சொல்லுகிறார். இதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம், நல்லது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி,
ஸ்திரியை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 45வது வசனம் பாருங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தான். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பரிசேயனாகிய இருந்த ஒருவன் சீமோன், அவன் இயேசுவுக்கு விருந்து செய்கிறான். பரிசேயர்களை குறித்து நிறைய சம்பவங்கள் உண்டு. நீங்க லூக்கா 18வது அதிகாரத்துல பாப்பீங்கன்னா, அவங்க வாரத்துல 2 நாள் உபவாசம் இருப்பாங்க, எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுப்பாங்க. ஆனா தங்களை நீதி உள்ளவர்களாக காட்டிக்கொள்ள அப்படி செய்வார்கள். இது பரிசேயர். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர் நம்பவில்லை. அன்பானவர்களே, சதுசேயர்கள் தூதர்களை நம்புவார்கள், பரிசேயர்கள் நம்ப மாட்டார். ஆகவே இந்த பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு வந்து இருக்க போகும்போது அங்கே ஒரு விருந்தோம்பலை குறித்து இயேசு கிறிஸ்துவே சீமோனுக்கு போதிக்கிறதை பார்க்க, நான் உன் வீட்டுக்கு வந்தபோது என் பாதங்களை கழுவ நீ தண்ணீர் தரவில்லை. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க வீட்டு வாசல்ல முன்னாடி ஒரு அண்டாவில எப்பவும் தண்ணி இருக்கு, அங்க ஒரு சொம்பு இருக்கு. வருகிறவர்கள் அந்த இடத்துல போய் வீட்டுக்கு வருகிறவர்கள் அந்த சொம்பை எடுத்து தண்ணீரினால் தங்கள் கால்களை கழுவி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தலையில தெளிச்சுக்குவாங்க. சிவ சிவா சிவ சிவா அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த வர்ற வழியில அதெல்லாம் நான் செஞ்ச கர்மம் எல்லாம் நீங்கி எல்லாம் மாறி நான் சுத்தமா இப்ப இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அந்த தண்ணீரை உறவினர்கள் வந்தாங்கன்னா எங்க வீட்டுல சொல்லுவாங்க, போ மாமா வந்திருக்கிறாரு, தண்ணி எடுத்து கூட அவர் கால் கழுவுறதுக்கு, டவல் கொடு அவர் முகம் துடைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இல்லை. காலும் கழுவுறதில்ல, கையும் கழுவுறதில்ல. கேட்டா நம்ம சொல்லுவோம், இயேசுவின் சீஷர்கள் கைகளை கழுவுனாங்களா அப்படின்னு. ஆகவே வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஒரு சுத்தத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது ஒரு நேதி. இது யூதருடைய பாரம்பரியம். நம்ம கூட அதை கை கொண்டு வந்தோம் முற்காலத்துல. நான் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க தாத்தா கூட அரக்கோணம் மளிகை கிளிகை வாங்கிட்டு வந்தாருன்னா எங்க வீட்டாண்ட ஒரு பாறை மேல வச்சுட்டு காலை கையெல்லாம் கழுவிட்டு தலைமையில தண்ணியை தெளிச்சுக்கிட்டு முகத்தை கழுவிட்டு உள்ள வருவார். அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஓடி அவருக்கு தண்ணீர் கொடுப்பாங்க, அந்த ஒரு பழக்கம். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா கூட தண்ணீர் கொடுக்கிறது இல்லை ஊழியக்காரன். அப்படி சில காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த விருந்தோம்பல்ல ரொம்ப முக்கியமான முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களுக்கு பாதங்களை கழுவ, முகத்தை கழுவ, அதை துடைக்க ஒரு டவலை கொடுப்பார். அவர்கள் சுத்தம் பண்ணி கொண்டு உள்ளே வருவாங்க. இப்ப நமக்கு கொரோனா கூட கத்து கொடுத்துச்சு, கை கழுவாம சானிடைசர் போடணும் கைக்கு. கை கழுவின பிறகு
சானிடைசர் கையில போட்டு தொடச்சுக்கிட்டு விட்டு இருந்தா சானிடைசரோட குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்படி ஒரு காரியத்தை கொரோனா கத்து கொடுத்து கூட நம்ம கத்துக்கல. அது இருக்கிற வரைக்கும் பயந்து பயந்து இருந்தோம். தடுப்பூசி போட்ட உடனே ஒரு பெரிய பிசினஸ் உலகத்துல நடந்தது. தடுப்பூசி என்ற பெயர்ல கொரோனாவை அனுப்பி சைனாக்காரன் சரியா கேம் ஆனா நம்மளும் லூசுங்க மாதிரி ஊசிங்களை போட்டுக்கின்னு, ஆமா, கசாயங்களை குடிச்சுக்கின்னு, எப்படி எனக்கு மாமூல ஆகஸ்ட் மாசம் இல்லைன்னா நவம்பர் மாசத்துல ஒரு ஜுரம் வரும். அது ஆகஸ்ட்ல வந்துடுச்சு. நம்மளை கொண்டு போய் போட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. பேர் என்னன்னு கேட்டா கொரோனா. அதெல்லாம் நம்ம இந்த விருந்தோம்பல இன்னைக்கு நிறைய பேர் செய்யறதில்லை. வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த விருந்தோம்பல் என்பது ரொம்ப முக்கியம். இங்க பர்டிகுலரா சீமோன் இயேசுவுக்கு பந்தி விசாரணை செய்கிறான். இப்ப இயேசு போயிருக்கிறார்னா இயேசுவோட கூட அவருடைய சீஷர்கள் எல்லாம் போயிருப்பான். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, பாவியான ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறார். அவளுக்கு பேரு, பட்ட பெயரு என்னன்னு கேட்டா பாவியான ஸ்திரீ. இப்படிதான் ஒரு கிராமத்துல ஒருவர் என்னோடு தர்க்கம் பண்ண, எப்ப பார்த்தாலும் பாவிகளே 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 மனம் திரும்புங்கன்னு சொல்றீங்களே, எங்க நெத்தியில என்ன பாவிகள்லாம் எழுதி வச்சிருக்குதுன்னு. நான் ரொம்ப தெனாவாட்டு பிடிச்சவன். அந்த நேரம் பார்த்து ஒரு மீனுக்காரன் அந்த கிராமத்துல வந்து மீனுங்க பேரை சொல்லி மீனு மீனுன்னு கத்தனான். என் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்த மனைவி, யோ மீன்காரா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானு அந்த ஐயாவுக்கு சொன்னேன், இப்ப உங்க வீட்டம்மாவை யாரும் தெரியல, நான் வீட்டம்மான்னு கணிச்சு சொன்னேன். ஆமான்னாரு. இப்ப அவர் எப்படி கூப்பிட்டாங்கன்னு, மீன்காரான்னு கூப்பிட்டாங்க. அவன் நெத்தியில என்ன மீன்காரான்னு எழுதி வச்சுக்குதான்னு கேட்டேன். இல்ல, டெய்லி தானே வாரத்துல 2 நாளோ 3 நாளோ அந்த மீன் எடுத்து உங்க தெருவுல வர்றான் தானே, அவன் பேர் வச்சு கூப்பிடலாம் இல்லையா, அவனை மீன்காரான்னு கூப்பிட்டீங்க. அவன் மீன் விற்கிறான், அதனால அவனை மீனுக்காரன். அப்ப நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிறவன் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் நம்மளுக்கு பாவிகள் பேர் வச்சிருக்கிறார். அது நெத்தியில எழுதி வச்சிருக்கல, நடைமுறையா நம்ம செய்யற காரியங்கள். அப்ப அவருக்கு நான் சொன்னேன், பயங்கரமான ஆளுங்க நீங்க. அந்த நேரத்துல அப்படி மீன் விற்கிறவனை நம்ம மீனுக்காரான்னு கூப்பிடுறோம், கீரை விற்கிறவனை கீரைக்காரான்னு கூப்பிடுறோம், கருவாடு விற்கிறவனை யோ கருவாடு அப்படின்னு கூப்பிடுறோம். இப்படி எதை விற்கிறானோ அதை நான் அப்படி கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுறதுனால்தான் போல இருக்குது. இப்போ லகுவா லேட்டஸ்டா அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் ஸ்பீக்கர் வச்சுட்டு இருக்கிறான். பொழுது போனா வராது, பொழுது போனா நிக்காது, வந்தா வாங்க சீக்கிரம் வண்டி கிளம்ப போகுது, இந்த வண்டியில இந்த மீன் அந்த மீன் எல்லா மீனும் விக்கிறோம்னு கூப்பிடுறான். நம்மளும் அந்த சத்தம் கேட்டு ஓடுறோம். இது விருந்தோம்பல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். முதலாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். பாதம் கழுவ தண்ணீர் கொடுக்கலன்னாலும் அட்லீஸ்ட் குடிக்கவாவது தண்ணீர் கொடுக்கணும். இப்ப இன்னொரு பேஷன் ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும். ஆமா, தண்ணி பாட்டிலோடவே போறோம். நானு கொரோனால இருந்து குணமாயி வந்த பிறகு டாக்டர் சொன்னார், சுடு தண்ணி தான் நீங்க குடிக்கணும்னு. அதனால எங்க போனாலும் கூட என்ன பண்றோம், சுடு தண்ணி எடுத்துட்டு போறோம். பாருங்க, இந்த விருந்தோம்பல்ல இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இந்த பாவியான ஸ்திரீ, அந்த ஊர் பேர் பட்டம் கொடுத்திருக்கிறாங்க, பாவியான ஸ்திரீ. பைபிள்லயும் அத பட்டவர்த்தனமா எழுதி வச்சிருக்குது, பாவியான ஸ்திரீ. வேசின்னு சொல்லல, விதவைன்னு சொல்லல, ஒன்னும் சொல்லல, பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள் நுழைந்து இயேசுவின் பாதத்துல
பின்னாக நின்று தன் கண்களின் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைக்கிறாள், தன் தலை மயிரால் துடைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி செய்ய சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதாவது அட்லீஸ்ட் தண்ணீராவது கொடுத்து உபசரிக்கணும். நான் பைபிள்ல அழகா சொல்லுது, என்னுடைய ஊழியக்காரன் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம், சுவிசேஷகன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் நீங்க கொடுத்தாலும் அது திரும்ப உங்களுக்கு கிடையாமற் போகாது என்று மத்தேயுவிலே நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு சப்ஜெக்ட். ஆகவே நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தண்ணீர் கொடுத்து அவர்களை பராமரிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, 40வது வசனத்துல வாசிக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, எந்த நாமத்தினால் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய பலனை தேவன் கொடுக்காமல் விடவே மாட்டான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். எந்த நாமத்தினால் ஏற்றுக்கொள்றியோ, இப்போ நான் பாஸ்டர் வர்றேன், பாஸ்டர் நாமத்து நிமித்தம் பாஸ்டரை ஏற்றுக்கொண்டால் நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை உனக்கு கொடுத்துடுற. இப்போ ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்குள்ள வராருன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள் என்று சொல்லுகிறது. அதே மாதிரிதான் நான் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை கூறுவது உண்டு. அந்த சமாதானத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் அந்த சமாதானம் அங்க தங்கும். இல்லாவிட்டால் அது ரிட்டர்ன் ஆகி என்கிட்ட வந்துடும். ஆகவே இன்னைக்கு சமாதானம் பண்றதற்கான ஆட்கள் மிக மிக குறைவு. சமாதானம் பண்ண போறேன்னு சொல்லி போய் ஒருவருக்கொருவர் குழப்பத்தை அதிகமாக்கி அடிதடி சண்டைக்குள்ளே போகிற அளவுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அல்லது ஒரு சிலர் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த வீட்டுக்காரனுடைய வீக்னஸ் என்ன, அந்த வீட்டுக்காரனுடைய வீக்னஸ் என்ன என்று கண்டுபிடித்து அதை வச்சு அடுத்தபடியாக விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி தன் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வருவார். நம்ம ஊர்ல இல்ல, அரக்கோணத்துல சொல்றேன். அந்த சபை போதகர் அந்த வீட்டுக்குள்ள டெய்லி போவார். நல்லா கறி சாப்பாடு சமைச்சு போடுவாங்க, சாப்பிடுவார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த அம்மாவே அவர் அடாப்ட் பண்ணிக்குவார். ஆகவே இப்படியெல்லாம் நடந்து ஊழியம் மெனக்கெட்டு சபை மெனக்கெட்டு அதற்கு பிறகு ஸ்தாபனம் தெரிஞ்சு ஸ்தாபனம் அவரை வெளியே அனுப்பிவிட்டது.
அவர் எப்படி மக்களை கவருவார் அப்படின்னா, நல்லா பாடுவார். பாடி அந்த பாடல்கள் வழியா எல்லாரையும் கவருவார். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கிருபை போலுக்குது, என்ன பாட ஆண்டவர் விடல. ஏன்னா நிறைய பாட்டுக்காரங்க பாடி பாடிதான் விழுந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களும், அதாவது வரைமுறை இல்லாம ஒழுங்குமுறை இல்லாம நடந்து கொள்ளும் போதுதான் இப்படிப்பட்ட விபரீதமான காரியங்கள் நடக்கும். இன்னைக்கும் என் மனைவி இல்லைன்னா நான் யாரையும் வீட்டுல ஏத்துறது கிடையாது. நானும் யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. போனா என் மனைவியோட போவேன், அல்லது அந்த வீட்டுல ஜபம் நடத்தினாங்கன்னா சபையா போகும். என்ன 92வது ஆண்டுல ஸ்டான்லி அண்ணன் ஒரு ஆலோசனை கூட்டத்திலே சொன்னார். பர்டிகுலரா என்னை பார்த்து, டைட்டஸ் 8 வயசு பொண்ணு இருந்தாலும் 80 வயசு கிழவி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகாதேன்னு, வெளியே இருந்து பேசிட்டு வந்துரு. இதெல்லாம் பசுமரத்து ஆணி போல என்னுடைய இருதயத்திலே பதிந்திருக்கு. ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் அவனவன் தன் தன் சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்த்து, நம்முடைய சரீரங்களை நம்ம தான் பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்க்கணும். அடுத்தபடியா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யாரு எப்படி நல்லா சமைச்சு போட்டாலும் சந்தோஷமா சாப்பிட்டு, உப்பு இல்லைன்னாலும் காரம் இல்லைன்னாலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா கொஞ்சம் உப்பு இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசவே கூடாது. அவங்க மகிழ்ச்சியா சாப்பாடு கொடுக்கறாங்க, சாப்பிடணும். நாங்க கூட எங்க வீட்டுல உப்பு இருக்குது, உப்பு இல்ல, காரம் இருக்குது, காரம் இல்லை, என்னன்னே தெரியல. ஆண்டவர் எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு கத்து கொடுக்கல. என் நாக்குக்கு என்ன டேஸ்ட்னே தெரியாது. பசிக்கு சாப்பிட்றேன், தூக்கம் வந்தா தூங்குறேன், ஜபத்துல உட்காந்து ஜபம் பண்ணி கிடக்குறேன். இது என் வேலை. பைபிள் கேட்டுக்கிட்டு, பைபிள வசனம் கேட்கும் போது என்ன தொடர வசனத்தை வச்சு கொஞ்ச நேரம் சிந்திச்சு அதற்கு சப்மிட் பண்ணி பிரேயர் பண்றேன். எந்த வீட்லயும் போய் இதுவரைக்கும் இந்த குழம்பு நல்லா இருந்தது, இந்த சோறு நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சில நேரங்கள்ல எப்பவாவது என் மனைவிய கலாசத்துக்காக, நீ என்ன செய்யற, அவ செஞ்சா பாரு நீ சாப்பாடு, அது வேணுக்கான வெறுப்பேற்றத்துக்காக சொல்றது. அதுவும் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு பாவம் தெரிஞ்ச உடனே அதை நான் விட்டுட்டேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பகுதிக்காக கூட யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே, அவர் பாதங்கள்ல கண்ணீர் விட்ட உடனே இந்த பரிசையன் முறுமுறுக்க தொடங்கிடுறான். இன்னைக்கு நிறைய நல்லா செய்வாங்க, முறுமுறுப்போட செய்வாங்க. அந்த முறுமுறுப்பு ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். இந்த முறுமுறுப்பினாலேயே வனாந்தரத்திலே 23,000 பேர் செத்தாங்கன்னு என்னாகமத்திலே எழுதியிருக்கு. முறுமுறுப்பு, எந்த காரியத்திலும் முறுமுறுக்கவே கூடாது. ஒருத்தருக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கிறோம் சொன்னா சிலர் முனகிக்கிட்டே கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய் வாங்கலாம், ஜன்ம செத்துரும். அதே மாதிரி நம்ம முறுமுறுத்துக்குன்னே கொடுத்தா அவங்களும் முனகிட்டே கொடுப்பாங்க. வந்துட்டான்பா, இப்படி தனக்குள்ளே முனகிக்குவாங்க. என்ன பண்ண போறோம்னா தெரியல. சிலர் வர்றாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும். எதுக்கு வர்றான்னு தெரியலையே, ஏன் வர்றான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். பயத்தோடு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவன் கலகம் வச்சுட்டு போவான். இவங்களுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர் தெரியுமா? வீட்டுக்கு போய்
உட்கார்ந்து கதைங்களை பேசி ஊர் கதைங்களை பேசி அப்படியே வர்றவங்களுக்கு பேர் கேட்டா போக்குவரத்து கழகம். போக்குவரத்து கழகம். இப்போ வீட்டுக்கு போறது இல்ல, போன்லயே கழகம். போன்ல ஒருத்தர் பழகிட்டாங்க அப்படின்னா எங்க அப்பா ஓயாம அவங்களுக்கு போன் அடிச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரீயா இருப்பாங்களா, வேலையில இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்கன்னு வரைமுறை இல்லாம இவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் போன் எடுத்து அடிச்சு மணிக்கணக்கில் பேசுவாங்க. அந்த பக்கம் கேட்கிறவங்க காதுல ரத்தமே வந்துடும். வேதம் சொல்லுது, உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதா. நானும் அப்படி ஓட்டாண்டிதான். அநேக காரியங்கள்ல இப்படி பேசாதீங்கத்தான், கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. ஒன்னு தொடங்கினீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே, கக்கிறீங்களேன்னு. அது நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்து பழகிட்டேன். நான் ஓபன் பைபிளா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்படியே இருந்துட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லிடுவேன். ஆனா இவங்க சொல்லி சொல்லி கொடுத்து பாக்குறாங்க, அது நமக்கு வரமாட்டேன். கத்துக்க முடியல, நடிக்க முடியல, நடிக்க தெரியல, மாயமாலம் பண்ண தெரியல. அநேகர் இப்படிதான் மொபைல்ல ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா போன் போட்டு பேசுவாங்க பாருங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. என்கிட்டயும் ஒரு சிலர் பேச முயற்சி எடுப்பாங்க. சொல்லுவேன், இன்னும் மேட்ரு மாத்திரம் சொல்லுங்க, நான் ஜபிக்கிறேன்னு. உடனே அவங்க விஷயத்த சொல்லுவாங்க. இல்லன்னா பஸ் ஏறினா, நான் பைக்ல உட்கார்ந்தனா, என் புருஷன் பைக் ஓட்டினாரா, என் கைய அவர் தோல் மேல வச்சனா, அவர் என்னை கட்டி பிடிச்சிக்கினா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். நீ நிறைய நேரம் பேசக்கூடிய இடம் தேவனுடைய சமூகம். அவரோட பேசு, அவர் பேசுறத நீ கேளு. இங்க சீமோன் முறுமுறுக்கிறதை பார்க்க, தனக்குள்ள முனகி கொள்றான். இந்த முனகை சத்தம் ஆண்டவருக்கு கேட்குமான்னு கேட்டா கேட்கும். ஏன்னா சங்கீதம் 139 சொல்ற மாதிரி நம் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் உள்ளன் கைகள்ல நம்ம இருக்கோம். ஆகவே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படிதான் ஒரு இடத்துல ஒரு ஆளை எப்படி பாஸ்டர் எல்லாரையும் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்க வீட்டுல வைரம் இருக்குதான்னு கேட்டேன். இல்லைன்னாரு. நீங்க வைர கடைக்கு போய் ஒரு வைரம் கொடுத்து வாங்கி பாருங்க, இந்த முகம் உங்களுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி அதுல எத்தனை டைமண்ட் இருக்குதோ, எத்தனை அந்த ஷேப் இருக்குதோ, அத்தனை ஷேப்பிலேயும் இந்த ஒரே முகர் அதுல தெரியும். அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிற, பூமியை சுற்றி வருகிற 7 கண்களை உடையவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த சீமோன் முறுமுறுக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு கதையை சொல்றார். சீமோனே என்று இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்று. அப்பதான் அவன் மனசு அங்க டைவர்ட் ஆகும். சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு எங்க யோசித்துன்னு இருப்பாங்க. அப்போ அந்த திசை திருப்பப்படுகிறான். அப்போ உடனே அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் என்று சொல்கின்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி
சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ இப்போ தாய் எடுத்துட்டு போட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும்? கண்ணீர். பாருங்க, தண்ணீர் கண்ணீர். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா கண்களில் இருந்து தண்ணீர் சேர்ந்து வரக்கூடிய அந்த துயரத்தினுடைய மிகுதி தான் கண்ணீரா மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையின் மிகுதிதான் கண்கள்ல இருந்து கண்ணீரா வருது. துக்கத்தின் மிகுதிதான் உள்ள இருக்கிற தண்ணியும் துக்கமும் சேர்ந்து கண்ணீராக வருகிறது. அப்படி இவள் கண்ணீர் நாள் தன் பாதங்களை துடைத்தாள், தன் தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ பரிமள தைலம் பூசின. நீ என் பாதம் எனக்கு முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ முத்தம் செய்த. இன்னைக்கு நம்ம முத்தம் செய்யறது ஒரு பெரிய பாவம், உண்மைதான். ஆனா ஸ்ரீலங்கா தமிழர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும். நம்ம போயிட்டோம்னா, நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கட்டி பிடிச்சு அவங்க கன்னத்தோட என்னுடைய கன்னத்தை ஒத்துவாங்க. அப்படியே சகோதரிகளும் செய்வாங்க. ஆனா அந்த பாச உணர்வு அப்படி பயங்கரமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம சபையில கையை பிடிச்சு பேசினாவே ஒரு மாதிரியா பார்த்து தேவையில்லாதெல்லாம் கண்ணு மூக்கு வாயு காது வச்சு அப்படியே பரப்பிடுவாங்க. என்ன இல்லாம அந்த சிஸ்டரை பாஸ்டர் கையை பிடிச்சு பேசுறார், இப்படி வந்துடும். இப்படி உலகத்துல என்னத்துக்காக செய்யறன்னு தெரியாம பேசி, இந்த நாக்குக்கு நரம்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உறவுகளை கெடுக்கக்கூடிய பொல்லாத நாக்கு இந்த நாக்கு. இப்போ சில காரியங்களை நம்ம விருந்தோம்பல்ல நல்லா அப்படிதான். வவுனியாவிலே ஒரு வீட்டுக்கு நான் போனேன், முதல் முறையா போறேன். எனக்கு அந்த பாஸ்டர் என்னை கட்டி பிடிச்சு 2 கன்னத்திலேயும் கன்னத்தை ஒத்தனார். ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த சிஸ்டர் அப்படியே கட்டி பிடிச்சு செஞ்சாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி செஞ்சாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், அது அளவில்லாத சந்தோஷம். நம்மையும் நினைக்கிற நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எங்கேயும் வச்சிருக்கிறாரேன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்து, அப்படி அங்க 10 நாட்கள் அந்த வீட்டுல தங்கி இருந்து ஊழியங்கள் முடித்து புறப்பட்டு வரும்போதும் அவர்கள் அதே வண்ணமாய் செய்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதான் பவுல் சொல்றார், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்களும். அப்படி வாழ்த்துகிற அனுபவம் உள்ளவர்களா இருக்கு. 2 முத்தம் இருக்குது. ஓர்பால் போல கொடுக்கிற முத்தம் இல்ல, யூதாசை போல கொடுக்கிற முத்தம் இல்ல, ரூத்தை போல கொடுக்கிற முத்தம், அப்சலோமை போல கொடுக்கிற முத்தம் அல்ல, எஸ் சாமுவேலை போல கொடுக்கிற முத்தம். அது ரொம்ப பரிசுத்த முத்தம், அது அளவிட முடியாத முத்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஒரு சகோதரனுக்கு முத்தம் கொடுக்க முடியாவிட்டாலும் நம்ம கூட இருக்கிற சகோதரிகளுக்கு, சபையில உள்ளவங்களுக்கு அப்படி கட்டி பிடித்து முத்தம் செய்வது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். கத்தோலிக்க சபைகள்ல ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, நான் நேர்ல பார்த்து இருக்கிறேன். சர்ச்சு மாஸ் முடிஞ்ச உடனே
ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு சமாதானம், ஒருத்தர் கைப்பிடிச்சு உங்களுக்கு சமாதானம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, சமாதானம். உலகத்திலேயே சிறந்த தானம் சமாதானம், அத சொல்லுவான். அப்படி இந்த சீமோனுக்கு ஆண்டவர் அறிவை உணர்த்தி கடைசியா சொல்றாரு 47வது வசனத்திலே, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அங்கேயும் சிலர் இருக்கிறாங்க, எங்கேயே இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம உடம்பெல்லாம் சூடு போட்டு கொள்ள முடியாது. அப்புறம் பாருங்க, அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் தண்ணீர் எவ்வளவு பெரிய சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பையும் நமக்குள்ளே கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபைகளில் கூட நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து சமாதானம் சொல்ல வேண்டும், மன்னிக்க வேண்டும். நம்ம சிலர் அப்படியே இருப்பாங்களோ, பார்த்த எரிச்சலா சபைக்குள்ள இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மரித்த பிறகு அதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஜீவனோடு இருக்கும் போது இந்த பாவியான ஸ்திரீயை போல இயேசுவின் பாதங்களை கண்ணீரினாலே நினைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினது போல நாமும் விருந்தோம்பல் செய்வோம். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.